அருகே தலைமறைவான கணவருடன் சேர்ந்து வைக்க கோரி இளம்பெண் ஒருவர் கணவரின் பெற்றோர் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை புழுதிவாக்கம் பாலாஜி நகரை சேர்ந்தவர் சுமலதா. இவர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர். இவருக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் அப்பகுதியை சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் 3 ஆண்டுகள் இருவரும் குடும்பம் நடத்தி வந்த நிலையில் திடீரென ஸ்ரீகாந்த் சுமலதாவை ஏமாற்றிவிட்டு தலைமறைவானதாக தெரிகிறது. ஆனால் ஸ்ரீகாந்த் தலைமறைவானதற்கு அவரது பெற்றோர்கள் தான் காரணம் என கூறி மகளிர் போலீசாரிடம் சுமலதா புகார் அளித்தார். இந்நிலையில் புகார் அளித்து பல மாதங்களாகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் ஆவேசமடைந்த சுமலதா ஸ்ரீகாந்த் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆபீஸ்ல ஃப்ரைடே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சண்டே வந்துட்டு இந்த லாஸ்ட் சண்டே வந்து எனக்கு இங்க ஏசி ஆபீஸ்ல கால் வந்தது. நாளைக்கு நீங்க வந்து மண்டே 11 o'clock போல என்ன வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நானும் 11 o'clock வரை என்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க. நான் சொன்னேன், என் ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னே தெரியல சார், அவரை மறைச்சு வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு அவங்கள வெளியில வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். சரி ஓகேமா, டியூஸ்டே வந்து கண்டிப்பா அவங்க எல்லாருமே இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி தான் கால் பண்ணாரு. டியூஸ்டே 11 o'clock அந்த பையன் அப்பா அம்மா 3 பேருமே இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு உமன் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்களும் வந்துருவாங்கன்னு பார்த்தேன். நேற்று வரைக்கும் வரவே இல்லை. ஆனா அவங்க இங்கதான் இருக்காங்க நியூஸ் எனக்கு வந்துருச்சு. இங்கேதான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க சித்தப்பையில எங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. நேத்தும் என்ன கூப்பிடல, இன்னைக்கும் என்ன கூப்பிடல ஏசி ஆபீஸ்ல. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆதம்பாக்கம் போலீசார் ஸ்ரீகாந்த் தலைமறைவானது குறித்து அவரது பெற்றோர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தனியார் தொழிற்சாலை தொட்டிக்குள் விழுந்த வட மாநில தொழிலாளர்கள் 2 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தனர். சூளகிரி அருகே உள்ள ராமாபுரம் கிராமத்தில் தனியார் பேப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் வட மாநில தொழிலாளர்கள் 3 பேர் பழைய பேப்பர்களை கூழாக்கும் தொட்டி அருகே சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது தொழிலாளர் லெனன் என்பவர் எதிர்பாராத விதமாக தொட்டிக்குள் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்ட அவரது நண்பர்கள் நகீந்தர், ரூபேஷ் ஆகியோர் லெனனை காப்பாற்றுவதற்காக தொட்டிக்குள் குதித்துள்ளனர். தொட்டியில் தத்தளித்த 3 பேரையும் சக தொழிலாளர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் நகீந்தர், லெனன் ஆகிய இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பேப்பர் தயாரிக்கும் ஆலையில் ஒரு வட மாநிலத்தைச் சேர்ந்த வாலிபர் தவறி விழுந்து விட்டார். அந்த ஆலையின் இருந்து பணிபுரிந்து வந்த மற்ற வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் அந்த அவருடைய உடலை மீட்க சென்றுள்ளனர். அவர்களும் அதே பாய்லரில் கீழே விழுந்து விட்டனர். அதில் 2 நபர்கள் காயமுற்று தீகாயங்களுடன் இறந்துவிட்டனர். அவர்களின் பிரேதங்கள் ஒசூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் ரூபேஷ் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து உத்தனப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து தொழிற்சாலை உரிமையாளரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஆளுநரை மாற்றக் கோரி வன்னியர் பாதுகாப்பு இயக்கத்தினர் அவரிடமே மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை மாற்ற வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை மத்திய அரசு திரும்ப பெற கோரி புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தினர் ஆளுநரிடமே மனு அளித்தனர். என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதால் புதுச்சேரியில் நலத்திட்ட பணிகள் பாதிக்கப்படுவதாக அப்போது அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆளுநரே முன்வந்து தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்றும் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் ராஜசேகர் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் உயிரிழந்தவர்களின் உடலை இந்தியாவிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் அவரது உறவினர்கள் மனு அளித்தனர். ராமநாதபுரத்தை அடுத்த செந்திடல் கிராமத்தை சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சென்றார். இந்நிலையில் கடந்த மாதம் மணிவண்ணன் பணியில் இருக்கும்போது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு மணிவண்ணனின் உறவினர்கள் பலமுறை தொடர்பு கொண்டும் சரியான தகவல் தெரிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் மணிவண்ணனின் உடலை இந்தியாவிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி அவரது தாயார் லட்சுமி மாவட்ட ஆட்சியர் நந்தகுமாரிடம் கண்ணீருடன் மனு அளித்தார். திருப்பி எங்களுக்கு மறு 10 மணி காலையில செத்து போயிட்டாங்க. கம்பெனில இருந்து எங்களுக்கு யாரும் சொல்ல செத்துட்டாங்க.
மணிவண்ணனின் உடலை இந்தியாவிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் நந்தகுமார் உறுதியளித்துள்ளார். கொடைக்கானலில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி கட்டிடங்கள் சரிந்து விழும் அபாயம் உள்ளதால் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து பலரது உயிரை பலி கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கொடைக்கானலில் அரசு அதிகாரிகளின் துணையோடு விதிமுறைகளை மீறி அடுக்குமாடி குடியிருப்புகள் தற்பொழுது கட்டப்பட்டு வருவதால் மண் சரிவு ஏற்பட்டு கட்டிடங்கள் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கட்டிடங்கள் இடிந்து விழுந்து உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் 11 மாடி கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து ஒரு மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தின சூழ்நிலை போல இங்கே கொடைக்கானல்ல அரசு விதிமுறைகளை மீறி கட்டிடங்கள் பலது எழுந்திருக்குதுங்க. கட்டுமான பணிகளை இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது சுற்றுலாவுக்கு செல்ல வேண்டிய இடம், பில்லர் ராக்கு, சூசைட் பாயிண்ட்லாம் இருக்க வேண்டிய இடமே இப்போ பில்டிங்கை இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பில்டிங்கில் இருந்து பார்த்தாவே நம்மளே தற்கொலை பண்ணிக்கிறங்கிற சூழல் தோன்ற மாதிரி இருக்குது. இதை அரசு தமிழக அரசு உடனே உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கட்டடங்களை உடனே அரசு தலையிட்டு தடுத்து நிறுத்தி இடித்து தள்ளணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். மேலும் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மலை பிரதேசங்களில் 21 அடுக்கு மேல் கட்டிடங்கள் கட்டக்கூடாது என்று விதிமுறை அமலில் இருந்தாலும் இந்த விதிமுறைகளை மீறி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.